அதாவது தந்தை பெரியார் தான் சொல்லுவார், ஒரு என்னுடைய பிறந்த நாள் என்பது என்னுடைய கொள்கை பிரச்சாரத்திற்கே அப்படின்னு. அதை போல அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு சமத்துவ நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அம்பேத்கருடைய முக்கிய கொள்கையே சமத்துவம், சகோதரத்துவம். அதுதான். ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்னல்களை எதிர்கொண்டு அவருக்கு அவருக்கான வாய்ப்பு பல வழிகளில் மறுக்கப்பட்டது. அவை அனைத்தையும் அவர் உடைத்ததற்கு காரணம் அதற்கு அடிப்படை கல்விதான். அதை அவரே தன்னுடைய நூல்களில் தன்னுடைய உரைகளில் பல முறை சொல்லி இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அம்பேத்கர் பள்ளிக்கு போகும்போது அவர் உட்கார கூட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்தை உடனடியாக சுத்தம் செய்வார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு நிலை இருந்தது. போகும்போதே அவர் வீட்டுல இருந்து ஒரு சாக்கு எடுத்துட்டு போவார். அந்த சாக்கை தான் அவர் உட்கார்ற இடத்துல விரிச்சுட்டு அவர் உட்கார்ந்து படிக்கணும். அப்படி ஒரு நிலையை எதிர்கொண்டுதான் அவர் படித்தார். அதே போல அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பொது குடிநீரை அவர் பயன்படுத்த முடியாது. அவர் தனியா தான் தண்ணி கொடுப்போம். இப்படியெல்லாம் சிக்கலை எதிர்கொண்டவர். அவர் பின்னாடி ஒரு படிப்பு பட்டப்படிப்பெல்லாம் முடித்த பிறகு கூட அவருக்கு வண்டியில் போவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் ஒரு இடத்துல ரயில் நிலையத்துல ஒரு இடத்துக்கு போகணும். போகும்போது அந்த வண்டியில அவர் ஏறிடுறாங்க. ஏற்றி கொஞ்ச தூரம் வரும்போது யாரும் என்னன்னு பேசிக்கிட்டே வருவாங்க இல்லையா? அப்படி பேசிட்டு வரும்போது இவர் ஒடுக்கப்பட்டவர்ன்றது தெரிஞ்சிச்சு. மகர் சமுதாயத்தை சேர்ந்தவர்னு தெரிஞ்ச உடனே நீ எப்படி வண்டியில ஏறலாம்னு சொல்லி அவர் வண்டியை விட்டு இறக்கி விட்டுவிட்டார். ஆக இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதற்காக அம்பேத்கரை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா அம்பேத்கருக்கும் தமிழ்நாட்டிற்கும் அம்பேத்கருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் நிறைய பொருத்தப்பாடுகள் இருக்கிறது. இப்ப இந்த வரலாறு, இப்ப நம்ம பேசுற வரலாறு, இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் பிரபலமாக தெரியப்படுத்தியது என்ன அப்படின்னா நம்முடைய இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் நடித்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் அவர் கதாநாயகனாக நடித்தார். இந்த திரைப்படத்துல அந்த காட்சி அப்படியே வரும். அம்பேத்கருக்கு நடந்ததுன்னு இல்லாம அந்த படத்தோட நாயகனுக்கு நடக்கும். வெளியூர்ல படிச்சுட்டு வருவார் அவரு. அதனால உள்ளூர்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது ராதாரவி, நடிகர் ராதாரவி அந்த கேரக்டர்ல இருப்பார். வண்டி ஓட்டுற ஒரு கேரக்டர்ல இருப்பார். யாரு என்னன்னு பார்த்த உடனே நீ என்ன மகனா, நீ எதுக்கு வண்டியில ஏறணும்னு இறக்கி விடுவார். அப்போ அம்பேத்கர் வாழ்க்கையில் நடந்ததுன்னா இங்க யாருக்கும் தெரியாது. அப்ப அதை இங்கே ஒரு திரைப்பட காட்சியில் வைப்பதன் மூலமாக அம்பேத்கர் இப்படிலாம் இது பண்ணாரு, இதை தாண்டி அவர் படித்தார். இன்றைக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னவர் தான் உலகத்தில் இன்றைக்கு அதிகம் படித்தவரா இருக்கார். இன்னைக்கு இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு கூட அம்பேத்கர் படித்த அளவுக்கு பட்டங்களை இன்னும் யாரும் பெறவில்லை. அந்த அளவுக்கு அம்பேத்கர் படித்திருக்கிறார். அதைத்தான் இப்போ நம்ம திராவிட இயக்க கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார், படி படி காலையில் படி, கடுப்பகல் மாலை இரவு பொருள்படும் படி படி என்று சொல்லுவார். அந்த படிப்புக்கான முக்கியத்துவத்தை திராவிட இயக்கமும் நம்ம தமிழ்நாடும் அதிகமாக கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்திருக்கிறது. அப்போ நம்ம அம்பேத்கருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா நீங்க கல்வி எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா அந்த கல்வி ஒன்றை நாம் கொண்டு வந்துட்டாலே அனைத்து மற்ற அதிகாரங்கள் அத்தனையுமே நமக்கு வந்துடும். அதே போல அம்பேத்கருக்கான சிறப்பை அதிகமாக செய்வதும் நம்ம தமிழ்நாடு தான். அவர் பிறந்த மராட்டியத்துல மராத்வாடாங்கிற இடத்துல அம்பேத்கர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கலாமா அப்படின்னு பேசும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயர்ஜாதியினர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ தலைவர் கலைஞர் தான் அறிவிக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தோழர்கள் ஒவ்வொருத்தரும் மராட்டியத்தினுடைய அப்போதைய ஆளுநராக இருந்த அலெக்சாண்டருக்கு ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பணும். அந்த மராத்வாடால இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் தான் சூட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடிதத்தின் மூலமாக திமுகவினர் அனைவரும் கோரிக்கை வைத்தார். அப்படி இருந்தும் கூட அது நிறைவேறாமல் போனது. ஆனால் அம்பேத்கர் பெயர்ல முதல் கல்லூரி தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டது. அதே போல சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து எப்படி பொறியியலுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கும், அதே போல சட்டக்கல்லூரிகளை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கருடைய பெயரை வைத்தது தலைவர் கலைஞர் தான். இப்படி அம்பேத்கருடைய புகழை பரப்புவதற்கு பல காரியங்களை நம்முடைய தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் அம்பேத்கரை நாம் பெருமைப்படுத்துவது என்ற அளவில் இல்லாமல் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு அதிகாரத்தை அவர்கள் கையிலே கொடுப்பது, அவர்களுக்கு நம்மால் முயன்ற உதவிகளை செய்வது அப்படிங்கிறதுதான். நீங்க நம்முடைய பெரும் பெரும் தலைவர்களுடைய பிறந்த நாள் நம்ம கொண்டாடும் போது அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்லாம இதை காரணமா வைத்து அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளையும் சேர்த்து செய்யும் பொழுது இந்த விஷயம்